பார்த்தா ஒரு டவுட்டு. ஏதோ நல்லா இல்லாத பழம் மாரி இருக்கவும், இந்த பழத்த வச்சுட்டு இது ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். அத எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அந்த பழத்த எடுத்தேன். பழத்த எடுத்துட்டு அப்படியே சரி பிச்சு பார்த்துக்கலான்னு பார்த்தா, பிக்கிறதுக்கு ஈஸியா வந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா புழு. ஐயோ! சீத்தாப்பழத்தில புழு இருக்குங்கிறது எனக்கு இப்ப தான் தெரியும். அந்த இது இருந்தது எல்லாம் உள்ள ஓடி போயிருச்சு. புழு நெறையாவே இருந்தது. டக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் வெளியில கொண்டு போயிட்டேன். புழுவ பார்த்தாலே எனக்கு எப்பவுமே பயம். எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு கிண்ணத்தில போட்டு வச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் வந்தோனே காமிக்கலாம். அப்பதான் இனிமே வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்குவாருன்னு நெனச்சுட்டு எடுத்து அங்க வச்சுட்டேன். வச்சுட்டு வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு, பிளேட்டையும் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தேன். ஏன்னா இது மாரி புழு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அதனால வச்சுட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த பழத்தையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பழமாவும் இருந்தது. அதனால பிக்கும்போது பயத்துல பிச்சாலும், அதுக்கப்புறம் உண்மையிலேயே நல்ல பழம் தான் இது. இருந்தாலும் சரி உள்ள வேற எங்கேயாவது புழு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே பிச்சே பார்த்துருவோம். அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் பிச்சு பார்க்கலான்னு நெனச்சிட்டு பிச்சு பார்த்தேன். பார்ப்போம் பரவால்ல. உண்மையிலேயே எங்கேயுமே புழு எதுவும் இல்ல. ஏன்னா சீத்தாப்பழத்தில புழு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இந்த பழம் ரொம்ப நல்லாவே இருந்தது. சாப்பிட்டும் பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. பழம் ரொம்ப நல்லா பெரிய பழம் இல்ல. அதனால டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது. இன்னொரு பழத்த நான் எடுக்கவே இல்ல. எங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்து பிச்சு பார்த்துக்கட்டும்னு வச்சுட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்து பிச்சு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதுலேயும் புழு இருந்தவுடனே பக்கத்து கடையில தான் வாங்குனதுனால 2யும் கொண்டு போயிட்டு கடையில கொண்டோய் காமிச்சோன்னே, அவங்க வெயிட் போட்டு பார்த்துட்டு, ஒண்ணு 600 இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த 2 பழத்தையும் குடுத்து அனுப்பியிருக்காங்க. பக்கத்து கடைங்கிறதுனால எங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் குடுத்துட்டாரு. இல்லைனாக்கா கீழ தான் போடுவோம். போன வாரத்தில கூட 2 கிலோ கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு, 1 கிலோவுக்கு மேல கொய்யாப்பழத்த கொண்டு போய் கீழ தான் போட்டாரு. அதே மாதிரி தான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டோம். வீணா போன ஆப்பிள். வெளியிலலாம் அழகா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கருப்பா இருந்தது. நான் வெட்டி வெட்டி எல்லாம் கீழ போட்டுட்டேன், வெட்டி பார்த்துட்டு. அது மாதிரி கொண்டு போய் எல்லாம் மாத்தலாம் மாட்டாரு. அப்படியே கொண்டு போய் கீழ போட்டாலும் போடுவாரே தவிர, கொண்டு போ மாட்டாரு. என்னான்னு தெரியல. சீத்தாப்பழம் இப்படி இருக்குன்னோனே, அதுவும் பக்கத்துலங்கிறதுனால கொண்டு போய் குடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. உண்மையிலேயே சீத்தாப்பழம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் நான் சீத்தாப்பழம் சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மா தான் நெறையா சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அதில நெறைய விதைகள் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, அது நாட்டுப்பழம். பழம் சின்னதா இருக்கும். விதை நெறையா இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ கொஞ்ச நாளாவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அ இந்த பழம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ சாப்பிட்டுட்டேன். அதில விதையே இல்ல. ஜாஸ்தி விதையே இல்ல. சும்மா 1, 2 அவ்வளோதான் இருக்கே தவிர, விதையே ஜாஸ்தியே இல்ல. நல்ல பழமா இருந்தது, சதப்பிடிப்பா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா தான் இருந்தது. நான் போன வாரம் ஹாஸ்பிட்டல் போம்போதே பார்த்தேன். சீத்தாப்பழம் வாங்கணும்னு நெனச்சுட்டு, அப்புறம் சீத்தாப்பழம் ஆப்போசிட்ல விக்கிறதுனால, கார் அங்க கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சௌரியமும் இல்ல. அதனால சரி வேணாம் மருமகனையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னைக்கும் வரும்போதும் நான் அப்படிதான் நெனச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தா எங்க வீட்டுக்காரரு வாங்கியே வச்சிருக்காரு. எப்பவுமே அப்படிதான். நானு என் மனசுல ஏதாவது ஒண்ணு நெனச்சா போதும், உடனே அவரு வாங்கி கொண்டு வந்து வச்சுருவாரு. அது மாதிரி தான். உங்க வீட்லயும் அது மாதிரி நீங்க நெனச்சது, நீங்க சொல்லாமலே உங்க கணவர் வாங்கிட்டு வராரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல எப்பவும் அடிக்கடி அது நடக்கும். நானும்